அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் பயிற்சி 2026. இந்த கேதுவுடன் சேரும் சுக்கிரனால் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுதுங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார், அந்த அதிர்ஷ்டமான 5 ராசிக்காரர்கள் யார், என்னென்ன பலன்களை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. இந்த கடக ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்க சுக்கிர பகவான் ஜூலை 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. கேது மற்றும் இந்த சுக்கிரனின் சேர்க்கை ஜோதிடத்தில் முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிர பகவான் தான். அதனால் இன்று கிரகங்களின் சேர்க்கை சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு முக்கியமான செயல்பாடுகள், அதாவது லாப வாய்ப்புகளையும் கொடுக்க போகுது. அந்த முக்கியமான 5 ராசிக்காரர்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்கள் தாங்க. இந்த சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கை ராசிக்கு 5ஆம் வீட்டில், அதாவது மேச ராசிக்கு 5ஆம் வீட்டில் நடப்பதால் இவங்களோட உயர்வு மற்றும் கல்வி தொடர்பான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட போதுங்க. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பணியில் மிகுந்த ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டும் கிடைக்குங்க. உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இந்த காலத்தில் ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கும். பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் மங்களகரமான அமைப்பாக இருக்குங்க. வீடு நிலம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் முதலீடு செய்த மூலதனம் உங்களுக்கு லாபத்தை அமைத்து கொடுக்கும். சுக்கிரனின் அமைப்பு உங்களுக்கு மன அமைதியை தருங்க. உங்கள் பெற்றோருடன் உறவு மேம்படும். உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி வேறுபாடுகள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுங்க. என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் முடியாதவங்களுக்கு போர்வையை நீங்கள் தானம் செய்யலாங்க இந்த நேரத்தில். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சுக்கிரனின் பயிற்சி நடப்பதும் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதன் காரணமாக உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குங்க. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க போகிறீங்க. உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பெற்றோர்களின் உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த அனுபவத்தை பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. இந்த காலத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறந்ததாக இருக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் பதவி கௌரவமும் கிடைக்குங்க. முக்கியமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க. பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினமும் காலையில் சூரிய நாராயணனை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலைகளை துவங்கும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேது சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான வளர்ச்சியை காண்பீங்க. நீங்கள் உத்தியோகஸ்தராக இருப்பின் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் வழிகாட்டுதலும் இந்த நேரத்தில் கிடைக்கும். உங்களுடைய தொழில் தொடர்பாக அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை கிடைக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். நீண்ட கால விருப்பங்கள் இந்த நேரத்தில் நிறைவேறுங்க. பண வரவு சரளமாக இருக்கும். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசி. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சம
சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பயிற்சி மற்றும் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக நல்ல துணை கிடைக்குங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேச்சில் இனிமை இருக்குங்க. உங்கள் துணையுடன் சேர்ந்து எடுக்கக்கூடிய எல்லா ஒரு செயலிலும் வெற்றி கிடைக்குங்க. அதே நேரம் அவர்களுடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் ஏற்படலாம். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நன்றி.